ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெயிட் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். மார்னிங் டிஃபன் சாப்பிட்றேன், மதியானம் ரைஸ் எடுத்துக்கிறேன், நைட்டு டின்னர் சாப்பிட்றேன். இது நடுவில் நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஆனால் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. யாரும் சொல்லாத உண்மை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எல்லோரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ், வெயிட் கெயின், தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நாங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் மூலிமா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஹெல்ப்பும் கோச்சிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெயிட் குறைக்கிறதுக்காக 3 வேளை கரெக்டாக தான் சாப்பிட்றேன். நடுவில் நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வெயிட் குறையலை, எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் 4 இட்லி சாப்பிடுவீங்க, இல்லை அப்படின்னா தோசை எடுத்துப்பீங்க. அது கூட சட்னி, சாம்பார், வடை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு அதிகமாக கிடைக்குது. லஞ்சுக்கு நான் ரைஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைஸில் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக கிடைக்கிது. நைட்டுக்கு டின்னர் சாப்பிடுவீங்க, சப்பாத்தி சாப்பிடுவீங்க, இல்லை அப்படின்னா சில பேர் ரைஸ் எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பாடிக்கு கார்போஹைட்ரேட் தான் கிடைக்கிது. நிறைய பேர் கேட்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி தான் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு மேக்ரோ நியூட்ரிஷன் தேவை, கார்போஹைட்ரேட்டும் தேவை, ப்ரோட்டீனும் தேவை, ஃபேட்டு தேவை. நீங்கள் டெய்லி பேஸில் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணல. கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரிஷனும் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் எல்லாமே கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸும் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது எல்லாம் நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் இந்த நியூட்ரிஷன் எல்லாமே இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும் போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.